Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமே பார்க்க போறோம்னா வின் பிரேக்கர் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 11 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 10 எபிசோட்ஸ் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த அனிமே பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன, இது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸோட காப்பியான்றாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அனிமேஸ் எல்லாமே மாங்காவோட அடாப்டேஷன் தான். மாங்கான்றது காமிக்ஸ் மாதிரி. அதுபடி பார்த்தா இந்த வின் பிரேக்கரோட மாங்கா வந்து டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்க்கு முன்னாடியே வந்தது. அதனால நீங்க டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் தான் இதோட காப்பின்னு கூட சொல்லலாம். இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபுல்லா பார்த்தா அது கதை வந்து புரியும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ணோடனே போன எபிசோட் சண்டை நடந்து பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பி அப்படியே பொறுமையாக வர அப்படியே வரும்போது என்ன பண்ணுறேன்னா உண்மையாக சொல்கிற விஷயங்களை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நீ வந்து மற்றவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும், மற்றவங்களால உதவியால் மட்டும் தான் உன்னால் மேலே வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உனக்கு அந்த திறமை கண்டிப்பாக இருக்குது, உன்னால் மக்கள் கூட மிங்கிள் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். இவன் வந்து வெக்கப்பட்டுட்டே தான் வரான். என்னடா இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்ட்டு அப்போ நம்ம நீரவன் வந்துட்டு குட் மார்னிங் பா அப்படின்னு சொல்லவும் இவன் அப்படியே ஜெர்க்காயிடுறான். என்னடா நீங்கள் வந்து குட் மார்னிங் சொல்கிறீங்க, எப்போதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணி வரீங்க அப்படின்ற மாதிரி கத்த. யோ எப்போதுலேருந்தே அவளை கூப்பிட்டு நிற்கிறியா, உனக்கு தான் காது கேட்கல, நீ ஏதோ டீப் தாட்ல இருந்த போல. சரி அதெல்லாம் விடுன்ற மாதிரி நம்ம நீரே சொல்லிக்கிட்டே இருக்க. நீ ஏன்டா கேக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கன்ற மாதிரி நம்ம சூவை பார்த்து கேட்க. நானாடா சிரிக்கிறேன், நீ தான் பைத்தியக்கார மாதிரி ஏதோ நினைச்சிட்டு சிரிச்சிட்டு வந்திருந்தேன். அதை பார்க்க ரொம்ப ஃபன்னியா இருந்தது. அதான் நாங்களும் பீரியடே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்ற மாதிரி சொல்ல. சரி வாங்கடா அப்பா ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ள போறாங்க. உள்ள போனா எல்லாருமே இவனை தான் பாக்குறானுங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லாம இவனுங்களாம் நம்மளா பாக்குறானுங்க. இவனுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி தான் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும்போது நம்ம நீரே பயந்துகிட்டே இருக்கான். எப்பயும் போல என்னடா இவனுங்க நம்மள கொல்ற மாதிரி பாக்குறானுங்கன்னு. நீ ஏன்டா பயந்துட்டு இருக்க, பார்த்தா என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு இவன் கதவை திறந்தா கிளாஸ் உள்ள இருக்க எல்லாருமே ஆர்வமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா இந்த ஃபைட் நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி தான் கேட்கறாங்க. டேய் சிசிட்டோரன் கூடவே சண்டை போட்டீங்களா மேடம், அந்த ஃபைட்டை பத்தி சொல்றேன், என்ன ஆச்சு, யார் கூட சண்டை போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. என்னடா இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க என்ன பாக்ஸிங் மேட்சா போயிட்டு இருந்தோம், தெரு சண்டைக்கு போய் இவ்வளவு ஆர்வமா பாக்குறீங்கன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஓ இதனால தான் ஸ்கூல்ல இருக்க எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பார்த்தானுங்களா, இதான் விஷயமான்ற மாதிரி நம்மளுங்க பார்த்துட்டே இருக்க. இவனுங்களை கேள்றா அப்படின்ற மாதிரி நம்ம சக்கரா வந்து சூவையும் நீரையும் மாட்டி விட்டு போயிடுறான். நம்மளுக்கு தான் வெக்கப்படுவானே. அந்த சூவை போய் என்ன பண்றான், நம்ம நீரையை மாட்டி விட்டு போயிடுறான். இவங்கிட்ட கேளுங்கடான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், டேய் நீ சண்டை போட்டா மாதிரியே தெரியல, மூஞ்சலாம் நல்லா இருக்குது, நீ சொல்ல போறியா, நீயும் போய் அங்கே சண்டை போட்டியா, சொல்றான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம நீரை என்ன பண்றானா, கண்டிப்பா நான் உங்க எல்லாருக்கும் அது கதையை சொல்றேன், கேட்கறதுக்கு தயாரா அப்படின்ற மாதிரி கத்த. கொஞ்ச நேரம் இருப்பான், நானும் இந்த கான்வர்சேஷன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், என்னையும் சேர்த்துங்கன்ற மாதிரி பின்னாடி இருந்து ஒரு குரல் வருது. இவன் பேர் தான் சுகேரா. இந்த கிளாஸ்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர்னே சொல்லலாம். இவனை பார்த்தாலே தெரியும், உங்க மசில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பனானா தான்டா பெஸ்ட், இதுதான் புரோட்டீன் சோர்ஸ்ன்ற மாதிரி குடிச்சுக்கிட்டே வர. யாரா இவன் வித்தியாசமா இருக்கான்ற மாதிரி தான் நம்ம பையன் பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் நம்ம நீரே சொல்றான், இவன் வந்து சரியான பலசாலிப்பா, இந்த அளவுக்குன்னா சூவோ கியோட்டாரா கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அவ்வளோ பலசாலியா இவன், தினமும் கிளாஸ்ல வரும்போதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் மசில் ட்ரைனிங்கே எடுத்துட்டு இருக்கான் இவன், அந்த மாதிரி வாழ போல இவன், மேக்கோயிஸ்ட் ஜிம் பைத்தியம் போல இவன்ற பார்த்தா பார்த்துட்டு இருக்கான். டே சுகுரே நீயாடா எப்படி இருக்கன்ற மாதிரி சூவா பேசிட்டு இருக்க. உங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே ஒருத்தர் தெரியுமா அப்படின்ற மாதிரி நீரே கேட்கறான். ஏற்கனவே தெரியும். சரி அன்னைக்கு கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்றா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்கறான். அதுக்கு நம்ம சூவா என்ன சொல்றான், அதான் ஆன்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டல, ஏன்டா தொல்லை பண்ற. சரி நீ ஆன்சர் பண்ணலாம் என்ன, நான் இப்போ இந்த பையனை கேட்கற. சக்கரா நீ சொல்லு, உன்னோட விர்ச்சுவை பத்தி சொல்லு. அப்படின்னா என்னன்னா வெர்ஜின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களோட எண்ணம், நல்ல எண்ணங்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு சில பேருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அவங்களோட எண்ணம்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா குட் ஹேபிட்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். அது எப்போதுலேருந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன், ஆனால் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அதனால கேட்காம விட்டோம்ப்பா. இனி சொல்லு உன்னோட குட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதை பற்றிலாம் யாரா கேர் பண்ணுவா, டி அதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஏன்டா கேட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி நம்ம பசங்க பார்க்குறாங்க. எப்போ அதான்ப்பா முக்கியம், அதுதான் ஒரு பர்சனை டிஃபைன் பண்ணும். அதாவது ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்றது அவனோட ஹேபிட்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆமாண்ணே நீங்க சொல்றது கரெக்டு தான், எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க கூட உங்களோட ஷூ வந்து ரைட்ல போடுவேன், எப்போ பார்த்தாலும் ப்ரோட்டீன் ஷேக் குடிப்பேன், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி நீரே சொல்லு. உனக்கு எப்படா இதெல்லாம் தெரியும், ஓ நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறியா, இதான் உன் நல்ல பழக்கமா, சூப்பரா தம்பி, பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி அவனுங்க ரெண்டு பேரும் அங்கே ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. யாரா இவனுங்க ரெண்டு பேரும் போயிட்டு கத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, இவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம சக்கரை வந்து சூவாக்கில கேட்க. ஆமாண்டா அவன் பயங்கரமான ஸ்ட்ராங்குன்ற மாதிரி தான் அவன் சொல்றான். சரி எல்லாருக்கும் சக்கரோட ஸ்டோரியை பத்தி கேட்கணுமா, நேற்று நடந்த சண்டையை பத்தி பேசலாம்ப்பா, லஞ்ச் டைம்ல என்ன சொல்றீங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னோம். எல்லாம் என்ன பண்றானுங்க, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கழட்டின்னு ஓடிடுறானுங்க. சரியான தொல்லை பிடிச்சோம் போல. அதனால அவனுங்க ஓட, என்னடா எல்லாரும் பிஸியா இருக்காங்கன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். டே பிஸியா இல்லடா, அவங்க கூட வரக்கூடாது எல்லாரும் தப்பிச்சு ஓடுறானுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்மளு. அப்ப நம்ம கியோட்டாரோ என்ட்ரியாவே, டே கியோட்டாரோ வண்டியாடா, வாடா வாடா வா மச்சா, நம்ம வந்து பேசலாம் இப்போ, நேற்று அந்த சண்டையை பத்தி சொல்லுன்னு சொல்லவும் அவன் என்ன பண்றான்னா போடான்ற மாதிரி அந்த பக்கம் போயிடுறான். ஒருவேளை இவனும் பிஸின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுங்க பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கானுங்க. இவன் சேஷ்ட பிடிக்காம தான் எவனுமே அவன் கூட சேர மாட்டான், அது கூட தெரியாம இருக்கான் பாரு தான் பார்த்துட்டு இருக்கான் நம்ம சக்குரா. சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம 4 பேர் போறோம், எனக்கு பிடிச்ச ஒரு இடம் இருக்குது, அங்க போய் சாப்பிட்றோம், ஃபன் பண்றோன்ற
மாதிரி இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். சக்கரை வரமாட்டேன்னு சொல்லிடி அங்க சூப்பரான சாப்பாடுலாம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம போலாம்டா அப்படின்ற மாதிரி தான் நீரே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி ஒரு பையனை காட்டுறாங்க, பிங்க் கலர் ஹேர் வச்சுட்டு. இவனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பையன் சொன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டல்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் தான் போறாங்க. அங்க உள்ள போய் பார்த்து அந்த ஹோட்டல் ஓனர் பயங்கரமான WWE ஃபேன் போல பயங்கரமான போஸ்டர்லாம் விட்டுருக்காங்க. ராமு ஸ்டுடியோல நின்னுங்கிறாரு தலைவருக்கு. அப்படியே உள்ள வராங்க. இங்க டெலிஷியஸான ஃபுட்லாம் இருக்குமான்ற மாதிரி தான் நம்ம சக்கரா பார்த்துட்டு வரான். தம்பி இங்க பாரு மெனுவை எவ்வளவு இது பார்த்தியா, இதுல வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றது இதுதான், கேலரியும் கம்மி, புரோட்டீன் பார்த்தா தூக்கலா தருவாங்க, சாப்பிட்டா மசில்ஸ்க்குலாம் பயங்கரம்ன்ற மாதிரி சொல்ல பார்க்கறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம சக்கரா. அதுக்கு நம்ம சூ என்ன சொல்றேன், டேய் பார்த்து வச்சு எடை போடாதா, சாப்பிட்டா தான் சொல்ல முடியும். சரி அதெல்லாம் விடுங்கப்பா, வெட்டி பேச்சு எதுக்கு, உனக்கு சாப்பிட்றது பிடிக்குமா அப்படின்ற மாதிரி தான் இந்த சுகரே பையன் கேட்கறான். உன்னோட நல்ல பழக்கம் என்னன்னு சொல்லுப்பா, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ அதை கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு சொல்ல. எனக்கே அதை பத்தி தெரியாதுன்ற மாதிரி தான் நம்ம சக்கரா சொல்லிட்டு இருக்கான். எதுக்காகப்பா எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இருக்க, ஓப்பனா சொல்லுப்பா. 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்கூலோட டாப் பொசிஷன் எடுக்க போறேன்னு சொன்னேன். அது சொல்லும் போது எனக்கு வந்து பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி வெளியே சொல்ல மாட்டாங்க. உனக்கு அந்த அளவுக்கு தெரியும் இருக்கு. ஒருவேளை அதான் உன் நல்ல பழக்கமோ இல்ல அமைதியா இருக்குது உன் நல்ல பழக்கமா என்னன்னு சொல்லுப்பா, நம்ம 2 பேரும் வேணா சண்டை போட்டு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல. அப்பதான் உனக்கு வந்து உண்மையா சொல்றது ஞாபகம் வருது, சண்டை போடுறது வந்து கான்வர்சேஷன் மாதிரி, நீ பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவன் என்ன சொல்றான்னா ஓகே நீரா, சண்டை போடுறது தாண்டா என் ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற மாதிரி நம்மால் சொல்ல. ஆஹா சூப்பரா இருக்கேன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கதவு தந்துட்டு யாரோ ஒருத்தன் வரான். இவன் தான் அந்த பிங்க் கலர் ஹேர் வந்து வருதான் பாத்தீங்களா அந்த கிளாஸ்ல, அவன் தான். இவனோட பேரு கிரியூ. இந்த பையன் உள்ள வரதும் இல்லாம பக்கத்துல ஒரு பொண்ணை கூட்டு வரான் கையை பிடிச்சிட்டு. இதை பார்த்து நம்ம சக்கரா வெக்கப்பட்டு இருக்கான். இவனுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களாலே வெக்கப்படுவானே. மூஞ்செல்லாம் ரெட் கலர் ஆகி இவன் குடிஞ்சுக்கிட்டு இருக்க. ஏய் கிரியூ நீ இங்க என்னப்பா பண்ற, சாப்பிட வந்தியான்ற மாதிரி கேட்க, ஏய் சுகுரே நீ என்னடா இங்க பண்றன்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் தெரியும் போல ஒருத்தர். சரி வாடா என் கூட உட்காரு, நம்ம ஜாலியா பேசின்னு சாப்பிடலான்ற மாதிரி அந்த பையன் பேசிட்டே இருக்கான். இவன் என்ன பண்றான், உங்களுக்குள்ள எவன்டா உட்காருவான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தனியா போய் உட்காந்துடுறான். ஆஹா கிரியூ உசான் வந்திருக்காரு, பயங்கரப்பா அவர் சரியான ஸ்ட்ராங்குப்பா, நம்ம கிளாஸ்ல டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளு, டாப் 4 ஆளுங்க இங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். யார் யாரை சொல்றான்னா நம்ம சுவோ, அதுக்கப்புறம் சக்கரா, இந்த கிரியூ, அதுக்கப்புறம் சுகுரே, இவங்க 4 பேரையும் தான் சொல்லிட்டு இருக்கான். இன்னொருத்தர் நம்ம கியோட்டோ ரதா, இவங்க தான் டாப் 5 அவங்க கிளாஸ்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவங்க. பரவாயில்ல சக்கரா உன்னையும் டாப் 5 ஆர்டர் பண்ணிருக்கான், அந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்ன்ற மாதிரி நம்ம சுவோ சொல்ல. என்ன பத்தி விட அந்த பையனை பத்தி சொல்றா அப்படின்ற மாதிரி நம்ம நீரே கேட்கறா. இவன் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா இருக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அதனால என்ன பண்றான், அவனோட இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து புரட்டி பார்க்கறான். அவனோட நோட் புக்ல பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, மிடில் ஸ்கூல்ல வந்து ரொம்ப ரிச்சான பசங்க படிக்கிற ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கான். ஆனா அதுல என்ன விஷயம் தெரியுமா, 3rd இயர் பசங்க வந்திருக்கானுங்க, பயங்கர ரவுடி பசங்களா, அவனே ஒரு ஆளா போய் அடிச்சு போட்டு வந்திருக்கான். இது மட்டும் இல்ல பல சாகசங்களை பண்ணியிருக்கான்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அதை பத்தி கேட்கல தான், வேற ஏதாவது விஷயத்தை பத்தி சொல்றான்ற மாதிரி சக்கரா சொல்லிட்டு இருக்கான். பின்னாடி இந்த பொண்ணு வேறு இருக்கா பாத்தீங்களா, வெக்கப்பட்டுட்டே இருக்கிறான். ஓ அந்த பொண்ணை பத்தி கேக்குறீங்களா, அவன் வந்து சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்க பாப்புலராப்பா, அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா என்னன்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல. டேய் அவங்கள பத்தி ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்கலடா ராணி, அவனை பத்தி சொல்றானா, நீ என்னடா சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி தான் வெக்கப்பட்டு இருக்கான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு பிடிக்காது இல்ல, நீ ஏன்டா வெக்கப்பட்டு இருக்க, கூட்டிட்டு வந்து அவனே சைலண்டா உட்காந்துட்டு இருக்கான்ற மாதிரி தான் சுவ கலாய்ச்சிட்டு இருக்கா. அப்ப இந்த சுகரே என்ன பண்றான்னா, உங்களுக்கு அவனை பத்தி நல்லா தெரியணுமாப்பா, அதோ நான் இன்ட்ரடக்ஷன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, டே கிரியூ உன்னை பத்தி நம்ம சக்கராக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கான்ப்பா, 2 பேரும் பேசுங்கப்பா, நீ எங்க பக்கத்துல வந்து உட்காருவா, சீரவான்னு சொல்லிட்டு அந்த பையன் திரும்பி பார்த்துட்டு, ஓ நீ தான் சக்கராவா, உன் முகம் எனக்கு ஞாபகம் தானா, பேர் எனக்கு ஞாபகம் இல்லப்பா, சாரிப்பா, என்னோட பேர் தான் கிரியூ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கு. சுகரே பையன் என்ன பண்றான், வாப்பா தெரிஞ்சுக்கலாம்ப்பா, எல்லாரும் ஒருத்தர் பழகலாம், வாங்க எங்க கூட வந்து சாப்பிடுன்ற மாதிரி சொல்ல. அவன் என்ன சொல்றான், நான் வந்து பிஸியா இருக்கேன், ஸ்கூல்ல வேணா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப. டே என்ன போய் அசிங்கப்பட வச்சியாடா, நான் அதான் கேட்டனாடா, நீ வச்சு வாய் வச்சுட்டு சும்மா நம்ம சக்கரா சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரிலாம் நீ ஃபீல் பண்ண தேவையில்லடா, ஒருத்தருக்கு தனித்தனிப்பட்ட பிரைவசின்னு சொல்லிட்டு இருக்கும். சில பேர் வந்து வெளியே பேசுறதுக்கு அவ்வளோ விருப்பப்பட மாட்டாங்க, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி நம்ம சுவ சமாதானப்படுத்திட்டு இருக்க. சுகர் என்ன பண்றான், சும்மா இல்லாம அவன் எழுந்து போயிட்டு அவன் வந்து கூப்பிடணுன்ற வெறியிலே இருக்கான் போல. டே வாடா வந்து ஃபன் பண்ணலாம்டா, வாடா பேசலாம்டா, பசங்க கூட வந்து பேசுறா, நீ இந்த பொண்ணையும் கூட்டணும் அப்பா, நம்ம எல்லாரும் உட்காந்து பேசி ஃபன் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் பண்றதை பார்த்து அந்த பொண்ணு வந்து பயந்துடுறா. ஆள் வந்து பாடி பில்டர் மாதிரி இருக்கா இல்லையா, பார்க்கறதுக்கு அமெரிக்கன் ராக் ஸ்டார் மாதிரி இருந்து இந்த மாதிரி கட்டக்குறல பேசினா யாருக்கு தான் பயம் வராது. நீ பயப்படாத, இவனும் இந்த மாதிரி ஃபாரின் ஸ்கூலுக்கு போறவன் தான், நான் இதை பாத்துக்கிறேன்ற மாதிரி அவன் என்ன பண்றான், ஃபேஸே சேஞ்ச் ஆகுது, கொஞ்ச நேரம் இதை நிறுத்துறியா அப்படின்ற மாதிரி கேட்கும். என்னத்த நிறுத்த சொல்ற, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. டே உன்னை பத்தி உனக்கு நல்லா தெரியுதா, மத்தவங்க உன்னை எப்படி பார்ப்பாங்கன்னு உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி இந்த பையன் கேட்கறான். அதுக்கு சுகேரோ என்ன சொல்றான்னா, என்ன எப்படி பார்ப்பாங்கன்னா நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் பைத்தியக்காரா, பார்க்கறதுக்கு பாடி பில்டர் கொரில்லா மாதிரி இருந்துக்கிட்டு கட்டக்குறல வந்து கத்தனா எல்லாரும் பயப்படுவாங்கன்றது கூட உனக்கு தெரியாதா, அந்த பொண்ணு நீ பேசுறத பார்த்து பயந்துட்டா, இந்த மாதிரி மத்தவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு லைட்டா ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. அப்ப சும்மா இல்லாம இந்த பையன் என்ன பண்ணிடுறான்னா, இந்த மாதிரி இருந்தா கடைசி வரைக்கும் உனக்கு பொண்ணே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த கேட்டியம்ம கையும் முருகுறான். ஐயோ சண்டை வரப்போகுதுன்ற மாதிரி நம்ம நீரே பார்த்துட்டே இருக்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இந்த பையன் என்ன பண்றான்னா, சண்டை போடுவான்னு பார்த்தா கோவப்படாம, ஐயோ அப்படியாப்பா சாரிப்பா என்ன மன்னிச்சிருப்பா, அப்படிலாம் நினைக்கவே இல்லை, என்ன பயம்புத்தணும்னு நினைக்கலாமா, என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்குள்ள சாரி கேட்கவும், சரி இங்க வேணா, நம்ம வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, இங்க உட்காந்துட்டு அவன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான், நம்ம வெளியே வேற எங்கேயாவது போலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து என்ன பண்றான், அந்த பொண்ணை கூப்பிட்டு வெளியே போக, என்ன மன்னிச்சிருக்கப்பா, நான் அவனை பயம்புத்தணும் அப்படி பண்ணவே இல்லைன்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம சோ கேட்க, அதுக்கு என்ன சொல்றானா, வேணும்னா யாரையும் வந்து கஷ்டப்படுத்த மாட்டப்பா, யாரையும் பயம்புத்தணும்ன்றது என்னோட எண்ணம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. ஓ நீ ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் போல அப்படின்ற மாதிரி நம்ம சோ பாக்குறான். இந்த கிரியூ பையன்
வெளியே வரும். வெளியே பார்த்தீங்கன்னா சத்தம் வர ஆரம்பிக்குது. டேய் நீ தான்டா எங்களை அடிச்சிட்டு போன, உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க. டேய் நீங்க தான்டா முதல்ல சண்டை வச்சீங்க, நான் என்ன பண்ணேன், தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கேன். நம்ம பசங்க இந்த சவுண்டு கேட்டு வெளியே வரானுங்க. வெளியே வந்து பார்த்தா அங்க ஒரு 10-15 பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி கேட்கவும் இந்த கிரு என்ன சொல்றான்னா, ஒன்றும் இல்லப்பா இந்த பொண்ணு வந்து கலாய்ச்சிட்டு இருந்தானுங்க, அதை பார்த்து எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு, அதனால தான் எல்லாரையும் போட்டு பொலன்னு பொழந்துட்டு இந்த பொண்ணு கூட்டும் ஓடி வந்துட்டேன். கில்லி படத்துல வர விஜய் மாதிரி நான் கூட்டிட்டு ஓடி வரவோ நீங்க குறுக்கல வந்துட்டு எங்க பிளானே கெடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஓ இதான் விஷயமா, டே நீ பயங்கரமான ஆள்றா, பொண்ணுங்களுக்கு ஒன்னா காப்பாத்துற காவலடா நீ, உன்னை பத்தி நான் என்னமோ நினைச்சப்பா, என் எண்ணம் எல்லாமே மாறிடுச்சு, நீ ரொம்ப நல்லவனா இருக்கன்ற மாதிரி அவன் குளிக்கிட்டு இருக்கான். டே ரொம்ப நன்றி, அதெல்லாம் ஒரு எதிர இருக்க பிரச்சனையை பாடுறான்ற பார்த்தா அந்த பையன் சொல்லிட்டு என்னது இது சும்மா ஒண்ணுமா, டே ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்திருக்கடி, எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்க தெரியுமா, இதான் உன்னோட குட் ஹாபிட்டான்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். என்னடா பேசிட்டு இருக்கீங்க, டே ஆரஞ்சு மண்டியா அந்த பிங்க் மட்டும் எனக்கு தான், நான் தான் அவனை அடி பண்ற மாதிரி பேசிட்டு அங்க இருக்க ஒருத்தன் என்ன பண்றானா, இவனை அடிக்கிறதுக்காக தான் வரான், இவனுங்க பேசிட்டே இருக்கானு, டே கொஞ்சம் அங்க பாடுறா சண்டைக்கு வந்துட்டு இருக்கான்ற மாதிரி தான் அந்த பிங்க் கார் சொல்லிக்கிட்டே இருக்க. நம்ம சக்கரை என்ன பண்றா, பாஞ்சு வந்து ஒரு கிக்கு விடுறான். 15 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்க வந்திருக்கீங்க, அசிங்கமா இல்ல அப்படி, உங்களை மாதிரி ஆட்களை பார்த்தால எனக்கு வெறியா உண்டா அப்படின்ற மாதிரி தான் நம்மால் சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரா நீ, என்ன தெரியும் எங்கால் மேலே இப்ப அந்த மாதிரி தான் இவனுக்கு கத்திட்டு இருக்கானுங்க. ஏய் சக்கரா நீ சும்மா எல்லாம் வேண்டாம், அவனுங்களை போய் சண்டை வச்சிட்டு இருக்கான்ற மாதிரி பின்னாடி நீரே பயந்துட்டு இருக்க, சரிவா நம்ம வந்து ஓரமா போயிடலாம், அவங்க 3 பேர் இந்த விஷயத்த பாத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூ வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு சைட்ல போயிடுறான். ஏன்னா இவங்க 3 பேரும் சண்டை போட ரெடி ஆயிட்டானுங்க. டே சக்கரா நீ வந்து இப்பதான் சண்டை போட்டு வந்திருக்க, அடிபட்டிருக்கோம், நீ வந்து இந்த சண்டையில இருந்து ஒதுங்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த சுகரை கேட்க, அதுக்கு நம்ம சக்கரா என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, இவனுங்கள மாதிரி ஆளுங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கையே போதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். டேய் ஃபூர் என்ன பெரிய ஆளுங்களா நீங்க, உங்களை நாங்க பெரட்டுறோம்ன்ற மாதிரி எதிர இருக்கணும் கத்திக்கிட்டு இருக்க, சரி முதல்ல இவனுங்களை முடிப்போம் அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிரியும் சக்கரவும் பார்த்தீங்கன்னா பயணமா சண்டை போட்டுட்டே இருக்க, இந்த பக்கம் அந்த சுகரே பையன் என்ன பண்றான், அடிக்க சொன்னா அடி வாங்கிட்டு கீழே ஊந்துடுறான். டே எங்களை பத்தி பேசினியடா, முதல்ல நீ வந்து அடிக்க கத்துக்க, நான் அடி வாங்கி கீழே உன்ட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் என்ன பண்றான்னா பொறுமையா அப்படியே ஏஞ்சிக்கான். அவன் எதிர இருக்க வந்து மறுபடியும் அடிக்க ட்ரை பண்றான். அவன் கையை பிடிச்சிட்டு, எப்பயுமே என்னோட பழக்கம் என்ன தெரியுமா, நான் தலைவர் மாதிரி ஒரு அடி வாங்கிட்டு தான் திருப்பி அடிப்பேன், அதான்டா என்னோட ஸ்டைலு, நான் அடி வாங்கின பேர் தான் திருப்பி அடிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி பண்ணுன்னு வச்சுக்க சீக்கிரம் செத்துருவோட அப்படின்ற மாதிரி தான் சக்கரை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ஒரு சில நேரத்தில் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த பஞ்சு என்ன பண்ணுவாங்க, அதுக்காக தான் அந்த மாதிரி யோசிக்கிறான். நீ குத்திட்ட இப்போ என்னோட டர்ன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவனை பிடிச்சிட்டு ஜெர்மன் சூப்ளெக்ஸ் போடுறான், கழுத்து வச்சுக்குது அவனுக்கு, என் எதிரி அடிக்க விட்டு அதுக்கப்புறம் என்னோட பவரை காமிப்பேன், அதான்டா என் ஸ்டைலு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. யாராயவன்ற மாதிரி தான் நம்ம சக்கரா பார்த்துட்டு இருக்கான். அப்ப இந்த கிரியும் என்ன பண்றான், சண்டை போட்டு எல்லாரும் இவன் பக்கம் அமுச்சு விட்டுறான். டே என்னடா இந்த பக்கம் பறக்க விட்டுங்கிற, இல்லப்பா அந்த பக்கம் பறக்க விட்டா ஈஸியா அடிச்சு போட்டுறல, நீ அதனால தான் இப்போ பறக்க விட்ட, இதுவும் ஃபன்னா தானே இருக்கு, சண்டை போடுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். டே என்னடா பைத்துக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க, நீ வந்து அவனுங்களை அடி, நான் இந்த பக்கம் இருக்கவங்களை அடிக்கிறேன், அங்கிருந்து இங்க பறக்கூடாதுன்ற போது இவனுங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. யாரா அவன் கிரியும் எல்லா வெனிமையும் வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சக்கராவும் சுகரிய பக்கமும் அனுப்பிட்டு இருக்கான். இவன் என்ன இந்த என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் இந்த ஃபைட்டை அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பார்க்கலாம். அவன் சோ என்ன பண்றான்னா, கிரியை கூப்பிட்டுட்டு நீ பின்னாடி இருக்க, எங்களை பத்தி கவலைப்பட தேவையில்லை, இங்க வந்து நான் பாதுகாத்துக்கிறேன், இங்க நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லவும், ஓ அப்படியா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னன்னா இவங்க பின்னாடி இருக்கான் பாத்தீங்களா அந்த பொண்ணு, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாரையும் வந்து பெரட்டி அவன் பக்கமா அடிச்சு விட்டுருந்தான். இப்போ சோ வந்து இருக்கிறான்னு சொல்லிட்ட பிறகு ஒரு சில எனிமிஸ் வந்து அந்த பக்கம் போறாங்க. நம்ம சோவை பத்தி தான் தெரியுமே, அவன் அப்படியே சும்மா அங்க பெரட்டி போட்டுட்டு இருக்கான். ஓ பின்னாடி இருக்கவங்கள பாதுகாக்கணும்ன்றதுனால தான் இந்த பையன் இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்றது நம்ம சக்கரக்கு புரியுது. உடனே என்ன பண்றானா, டே எல்லாரும் ஏன் பக்கம் அனுப்பிவிடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப நன்றிப்பா நீ ரொம்ப நல்ல பையன்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். நல்ல ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது, வாங்க சண்டை போடலான்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டாங்க. இவனுங்க என்னடா எவ்வளவு வீக்கா இருக்கானுங்க, இதெல்லாம் சண்டைன்னு கூட சொல்ல முடியாது, வாம கூட இல்லப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சக்கரா வருத்தப்பட்டு இருக்கான். சரி சண்டைலாம் முடிஞ்சிச்சு, கடைசியா பஞ்சு டைலாக் சொல்லணும், அதை நீயே சொல்லுப்பா சக்கரா, நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்ல, பஞ்சு டைலாக்கா என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மால் யோசிக்கிறான். எப்பா இவனுக்கு அது வந்து தெரியாது, புது பையன் இல்லையா, இந்த டவுனுக்கு இப்பதான் வந்திருக்கான், நீயே சொல்லிடு அப்படின்ற மாதிரி நம்ம நீரே சொல்றான். அதுக்கு நம்ம சுகரே என்ன பண்றான்னா, கத்தி இங்க இருக்க மக்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்துறவங்க, இங்க இருக்க ப்ராப்பர்ட்டிஸை உடைக்கிறவங்க, மனசுல கெட்ட எண்ணத்தோட வரவங்க எல்லாரையும் போஃபுரின்னு அடிச்சு போடுவாங்க அப்படின்ற அந்த ரூலை தான் சொல்றான். இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சிருப்பான் பார்த்தீங்களா, அந்த ரூல் தான் இவன் சொல்லிட்டு இருக்கான். இதே விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணும்போதும் அந்த பையன் சொன்னா, ஹிராகி இதான் ரூல்ஸா அப்படின்ற மாதிரி தான் நம்மால் யோசிச்சுட்டே இருக்க. இப்போ அந்த கிரியோ என்ன பண்றான்னா, அங்க ஒருத்தர் சண்டை போட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவனை பிடிச்சி உனக்கு சக்தி இருந்ததுன்னா அதை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணு, இதுக்கப்புறமாச்சு திருந்தி வாழ் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனும் ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாருங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணா, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிப்பா, அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்ற மாதிரி நன்றி சொல்லிட்டு போவேன். நம்மளுக்கு இதை பார்த்த உடனே வெக்கமாயிடுது. இப்போ கிரியோ என்ன பண்றான், சக்கரை பார்த்துட்டு நீ ஸ்ட்ராங்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா, கியோட்டார கூட சண்டை போடும்போது பார்த்தா, ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நான் எதிர்பார்க்கலப்பா, ஆமா அவனை யார் நினைச்சா, அவன் இந்த ஸ்கூலோட டாப் ஆகணும்னு நினைக்கிறான், இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலாம் எப்படி அப்படின்ற மாதிரி சுகரை சொல்ல, என்னது டாப் ஆக போறியா, டே இதுதான் கிளாஸ்ல ஏற்கனவே சொன்னானே, ஓ அப்படியாப்பா, அப்போ ரொம்ப சத்தமா இருந்தேன், நான் வந்து மியூசிக் கேட்டு கேம் ஆடிக்கிட்டு இருந்தேன், அதனால எனக்கு தெரியலன்ற மாதிரி இந்த கிரியோ சொல்றான். சரி நல்ல வேலை கிரேட் கேப்டனை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை சொன்னீங்க, முதல்ல உன் நம்பர் தான் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்மளுக்கு நம்பர் எப்படி போடுறதுனே தெரியல போல, போனை இங்க குடுறா நானே போட்டு தரேன்ற மாதிரி அந்த பையன் வாங்கிட்டு நம்பரை போடலான்னு உள்ள போய் பார்த்தா கான்டாக்ட்ஸ்ல வெதர்னு மட்டும் ஒரே ஒரு கான்டாக்ட் இருக்கு. அதை பார்த்துட்டு விழுந்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. டே இனிமே வெதர் வேணும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்ற மாதிரி உனக்கு கலாய்க்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்பரை போட்டு கொடுக்குறாங்க. அந்த நம்பரை
அப்படியே பார்த்துட்டு நம்மால் வந்து கோட்டோஹாவோட ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடா ஃபோனை பார்த்துட்டு இருக்க கேமா அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்கும். அப்படியே இவன் கீழே போட்டுற பயம்புத்துறலாம் பண்ணல. அது வந்து சும்மா தான் பண்ணன்ற மாதிரி ஃபோன் எடுத்து பார்க்குற. அதில் பார்த்தா கான்டாக்ட்ஸ்லாம் ஆட் ஆயிருக்கு. சரி நீ இவரோட கான்டாக்ட் ஆட் பண்ணி குத்துடுறா. கேட்காமலே நீ ஏன்டி இதை பண்ணுன்ற மாதிரி நம்மால் பார்த்துட்டே இருக்க. குரூப் சேட்டில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறானுங்க தொடர்ந்து. இப்போ அந்த கிரி வந்து கிரேட் கேப்டனை எப்போ சூஸ் பண்ண போகிறோம், யாரை சூஸ் பண்ண போறீங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்போ நம்மால் என்ன பண்ணுறான்னா கிரேட் கேப்டன்னா என்ன அப்படின்ற மாதிரி டைப் பண்ண ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. ஃபோனை திருப்பி வச்சிடறான். இவனுங்க அனுப்புற ஸ்பீடுக்கு நம்மளாம் டைப் பண்ண முடியாதுன்னு முதல்ல எதுக்குடா மெசேஜ் பண்ணுறீங்க, வேணும் வந்து ஸ்கூலில் பேசிக்கலாம். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. இவனும் ஸ்கூலுக்கு வர குட் மார்னிங்ப்பா அப்படின்ற மாதிரி பசங்க சொல்ல என்னது குட் மார்னிங் அட்டே பைத்தியக்காரங்களா கிரேட் கேப்டன் என்னடா அப்படின்ற மாதிரி இவன் கத்த. ஓ அதுதான் விஷயமாப்பா. அதான் குரூப் சாட்லேயே பேசிட்டு இருந்தோம். எங்கடா பேசிட்டு இருந்தீங்க நீங்க பாட்டு ஏடா விடமா டைப் பண்ணிட்டு இருந்தீங்க. நானும் டைப் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்குள்ள நீங்க வேற மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்க. சரி அதெல்லாம் விடு, இப்போ அதை டிஸ்கஸ் பண்ண போறோம், நீ வந்து கவலைப்படாத வந்து உட்காருன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் இயர் பசங்க அங்கே வராங்க. செகண்ட் இயர் கேப்டன் அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன்ஸ்லாம் வராங்க. இவனை பார்த்தோன்னே நம்ம நீரே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். படியே வாரி இருக்கான் பார்த்தீங்களா தலை. இவனோட பேர் எனமோட்டோ. தண்ணி குடம் மாதிரி கவுத்து வச்ச மாதிரி ஒரு தலை இருக்கு பார்த்தீங்களா. இவனோட பேர் காசுமி. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் ஹெட்செட் போட்டிருக்கான்ல, இவனோட பேர் காஜி. இவங்க தான் செகண்ட் இயரோட கேப்டன்ஸ் அண்ட் வைஸ் கேப்டன்ஸ். இவங்க இங்கே எதுக்கு வந்துக்கிறானா ஃபர்ஸ்ட் இயரோட கேப்டனை சூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இயரோட கேப்டனா இங்கே இருக்க எல்லாரும் அவன் தான் பார்த்துக்க போகிறான். நீங்களே வாலண்டியராக எழுந்து நிற்கலாம், இல்லை யாராவது ஒருத்தரை நாமினேட் பண்ணலான்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் இயரோட கேப்டன் இந்த உமேமியா மாதிரி ஆளாக இருக்கணும் போல. நான் இந்த ஸ்கூலோட டாப் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா முதல்ல இந்த கிளாஸோட டாப் ஆகணுன்ற மாதிரி தான் நம்மளால யோசிச்சுட்டு இருக்கான். சரி யார் ஆக போறீங்க அப்படின்ற மாதிரி அந்த செகண்ட் இயர் பையன் கேட்க நம்ம சுவா என்ன பண்ணுறா கையை தூக்குறான். இவன் போய் வாலண்டியர் பண்ணுறானா, இதெல்லாம் இவன் இன்ட்ரெஸ்ட் எடுப்பான்னு நினைக்கவே இல்லையன்ற மாதிரி பார்க்க அவன் என்ன பண்ணுறான் கையை கீழே இருக்கிட்டு நம்ம சக்கரவை காட்டுட்டு இவன் லீடர் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இவனை நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறான். அப்படியே ஆச்சரியமாக பார்க்க அந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் மாதிரி டாடா பை பாய்.